வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது கடந்த 2 நாட்களாக நிலவி வந்தது. இதன் காரணமாக இன்று காலை 5:30 மணிக்கு அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் எந்த பகுதியில நோக்கி நகர்கிறது என்பது குறித்து முழு விவரமும் தெரிய வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது இது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடற்கரையை ஒட்டி தற்போது உருவாகி இருப்பதின் காரணமாக அதிகப்படியாக இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் முழு விவரம் அடுத்து வரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நமக்கு தெரிய வரும். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.